ரொம்ப மைல்டா கேக்குறது. வால்யூம் போறாது. இப்ப பாருங்க, இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குறது அடியன். அப்படியே பழைய பார்த்த சந்தேகம் எதனா இருக்கா? இது ஒண்ணு கேட்கணும்னு அடியன். இது அதாவது ஜலச்சா அதுக்கும் இகோச்சி விபக்தோ அதுக்கும் ஜலச்சகான்னு ஒன்று வந்தது இல்லையா? நபும்சகஸ்ய அதுவா? நபும்சகஸ்ய ஜலச்சகா அது இருக்கிறச்சே இந்த இகோச்சி விபக்தோ எதுக்கு? அது சர்வநாமஸ்தானே, இது காமருக்கு, இது விபக்தோ பரே. இது மத்த விபக்தோ இல்லையும். ஆமா, இது இகந்தமா இருக்கு. இகந்தம் ஜலந்தமான சப்தங்களுக்கு தான் அது. ஜலந்த அஜந்தஸ்ய அஜந்தஸ்ய இருக்கு இல்லையா? அஜந்த அப்போ அதுல ஈக்கு அதுவும் வந்துடும் இல்லையா? ஆனா அது சர்வநாம ஸ்தானத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது. அந்த நிர்மாகமும் அங்க வந்து எதுக்கு வந்தது? ஞான சப்தத்துக்கு அது அகாராந்த சப்தத்துக்குலாம் வச்சே வந்ததாங்க. அது வந்து சர்வநாமஸ்தானம் இருக்கச்சு, சர்வநாமஸ்தானம் அப்படின்னா ஏன்னா சர்வநாமஸ்தானம் நபும்சகத்துல கிடையாது. நபும்சகத்துல வெறும் ஜஸ்டிஸ் அது ரெண்டு மட்டும் தான் சர்வநாமஸ்தானம். இல்ல சர்வநாமஸ்தானம் சி சர்வநாமஸ்தானம். அதுவே ஜஸ்ட் அசோசி. ஆனா மீதி இடத்துக்கு அந்த சமாதேசம் வராது. ஆனா இங்க விபக்தி வர வச்சு வாரிணியில இகாந்தமா இருக்கிற அது வாரி சப்தங்களுக்கு எல்லாம் பிரதம ஜீவச்சந்திரா கூட வரணும் இல்ல, ஜீவச்சந்திரா கூட வர போறது இல்ல. அதான் அதாவது நபும்சகத்துல ஜஸ்ட் அசோசி அப்படின்னு போட்டிருக்கு. அதுல வந்து ரெண்டும் சி, அது ஜஸ் ஸ்தானமும் ஷஸ் ஸ்தானமும் ரெண்டும் சி பிரத்யாது. இப்போ அஜன் அகாராந்தமா இருந்தால் ஞானம் ஞானே ஞானமணி ஜீவசனத்துல ஞானம் இருக்கும். ஓகேவா? இகந்த வாரி சப்தம் வச்சுக்கோங்க. வாரி வாரிணி வாரிணி போனோம். அஜந்த போட்டுட்டாங்க, அங்கேயே வந்து அஜந்த போட்டா அங்கே என்ன ஆயிடும்? பொதுவா இங்க எஜந்த கொள்ள வச்சுக்குவோம், அதுக்குள்ள வச்சுக்குவோம். அப்ப அஜந்தமான அகாராந்த சப்தத்துக்கு கூட வந்துடும், வாரி சப்தத்துக்கு கூட அது ஞான சப்தத்துக்கு கூட வந்துடும். தீபத்துல ஓகேவா?
சர்வநாமஸ்தானம் இல்லாட்டா சர்வநாமஸ்தானம் அந்த சுத்தம் மட்டும் இருந்ததுன்னா இப்ப திருத்தியாவுக்கு இங்க வராம போயிடும். வாரினி இகத்து பாருக்கு சர்வநாமஸ்தானம் இல்ல, வராம போயிடும். சரி, புரிஞ்சுதா? அடியேன் ஒண்ணு வந்து சர்வநாமஸ்தானம் இருக்கு, ஆனா இகந்தம் இல்ல, அஜந்தம். அது அஜந்தத்துல அது வரக்கூடாது. இந்த இகந்தத்தின் சூத்திரம் இல்லாட்டா என்ன ஆயிடும்? பகவத் அஜந்த அகாராந்த சப்தம் அதந்த சப்தத்துல கூட வந்துடும் நுமாகமம். ஞானம் ஞானம் அது அகாராந்த சப்தம் இருக்கு, அதுல ஜீவஜந்த கூட வந்துடும். அது இப்ப இங்க வரும். ஞானே தான் ஆடுறாங்க, சீபாவது ஞானே தான் ஆடுது. ஆமா ஆமா கரெக்ட். அங்க பலம் வந்து ஞானே ஆகுது, பலம் பழைய அந்த நுமாகம் வரல. ஆமா நுமாகமா. இப்ப என்ன பண்ணணும், அந்த சர்வநாமஸ்தானம் எடுத்துட்டா என்ன ஆயிடும்? அசந்த சப்தத்துக்கு வந்துடும். அடியன் அடியன் நமக்கு ஜலிதா மட்டும் இருக்கு சூத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆயிடும்? வாரி சப்தத்துல நுமாகம் வராது. ஆமா சரி, அது வேணா இந்த சூத்திரம் போய் இந்த சூத்திரம் எப்படி போறோம்னா இது மட்டும் அங்கேயும் வரும். அடியன் அடியன் புரியுது. அடியன் இப்ப இந்த சூத்திரம் சேர்த்துனா அப்ப வாரி சப்தம் பகவத் வராம போயிடும். வாரி வாரினி வாரினின்னு இடத்துல திகந்தம் கிடையாது, அதந்த அகாராந்தம். அங்க நுமாகம் வராம போயிடும். ஞானானில வராம போயிடும். அந்த சூத்திரம் இருந்ததுன்னா அந்த சூத்திரம் மாத்திரம் இருந்தா வாரி இகாராந்த சப்தத்துல தீபச்சந்த வராம போயிடும். இந்த சூத்திரம் மாத்திரம் இருந்தா அதந்த சப்தத்தை பகவச்சந்த வராம போயிடும். அடியன் 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 சரி சரி. சுத்தி சத்தம் பார்க்கணுமா? இல்ல அல்லோபானஹா சுத்தி சத்தம் பார்க்கணும். சுத்தி ஆமா சுத்தி சுதினி சுதீனி. கும்பகாலவஸ்ய शुद्धि शब्द शुद्धि प्लस शुद्धि शब्दात् टु प्रत्यय ह्रस्व नपुंसक प्रातिपदिकस्य नल ह्रस्व शुद्धि प्लस 2 और कहते हैं ह्रस्व नपुंसक प्रातिपदिकस्य ह्रस्व ह्रस्व எதுக்கு அடியில வருது அடியன்? இந்த சுத்தி அது ரஸ்வம் எதுக்கு அடியில வருது? ह्रस्व नपुंसक प्रातिपदिकस्य ह्रस्व नपुंसक प्रातिपदिकस्य सूत्रं पाठयामि अजन्तदित्येव प्रातिपदिकस्य
சுதி அதனால சரி. இங்க இதுவும் வராது இல்லையா, இங்க விசர்க்கமும் கிடையாது இல்லையா, சுதி அம்புக்கு லோபம் ஆச்சா. ஆமா சுதி சுதினி சுதீனி வந்து ஷி அவங்க ஷி ஸ்யாத் बसंज्ञायाम यचिभम இங்க இது திரும்ப இக்கோச்சி விபக்தம் இல்லையா, இங்க ஆமா நபுன்சகா, அது கரெக்ட். ஆமா அவங்க ஷி ஸ்யாத், அது ஷி வந்தாச்சு. சுதி ஷி சுதி ஈ, அந்த அச்சோ தாது பிரவாங்க ஏன் ஆதேசம் வரலாம். அச்சோ தாது ஏன் ஆதேசம் வரலாம். ஆனா பரமா இருக்கு இகோச்சி பக்தோ அதான் கேட்டேன். இக்கோச்சி விபக்தனால நுமாகமம் வந்து சுதி சுதினி வருது. இன்னும் பிளஸ் சுதி சுதி நகாரம் அப்புறம் இ சுதினி. தாது போடுவாங்க. இயங்கு வந்து எதனால வரும்? இயங்கு அச்சோ தாது பிரவாகம் இயங்குவாங்க. புள்ளிகிட்ட பார்த்தோம் அச்சோ தாது பிரவாகம். ஆமா ஈக்கு இயங்காதேசம், ஊக்கு உவங்காதேசம். சரி சரி. அசி ததிக்கெல்லாம் வருது, அதே மாதிரி சொல்றல. ஆனா அது அந்த 4க்கு மட்டும்தானே போட்டிருக்கு. அஸ்தி ததி சக்தி அக்ஷ்ணா, அந்த சூத்திரம் இல்ல. அந்த சூத்திரம் வந்து அஸ்தி ததி சக்தி அக்ஷ்ண, அந்த 4க்கு தானே. மற்றபடி இருக்கு, மற்ற எதுக்கும் கிடையாது. அதனால இங்க வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சுதீனி வந்து சர்வநாமஸ்தானே, அதனால இ வரும். ஜஸ்ட்ல பகுவச்சனம் சிபாவம் சர்வநாமஸ்தானம் அது.
நிமாகமம் வரணும். ஆமா. அப்போ இந்த நிமாகமம் வந்து இந்த ஷீக்கு அப்புறம் தான் வரும் இல்லையா? சுதீனி இல்லையா? ஷீக்கு அப்புறம் வராது. ஆஹா, சுதி நீ. சரி, கரெக்ட். இதுதான் வரும். சரி. ஸ்ரீபத்ரம் நிமாகமம். மிச்சோன் தியாகபரஹ அதனால சரி. இதே சுத்தி இதுக்கு இட்லியும் ரசம் தான் வரும் இங்க. சுத்தி அப்புறம் லோகம். அவருக்கு ஏசுன்னு ஒரு ரூபம் ஆகுது. நர்மதாங்கத்திய சுத்தத்தினால நம்ம என்ன பண்ணோம், லுக்கன் கொண்டு முடியாது சொன்னோம். பிரத்யேக லுக்கன் இருக்குன்னா திருப்பி கொண்டு வர முடியாது. லோபம்னா கொண்டு வரலாம். பிரத்யேக லோபே பிரத்யேக லட்சணம். பிரத்யேக லோபம் பண்ணிக்க முடியாது. லுக்கான் தான் கொண்டு வர முடியாது நர்மதாங்கத்தியனால. ஆனா அந்த நர்மதாங்கத்திய தூக்கம் இருக்க அது அனித்தியம். தூக்கமானது அனித்திய சூத்திரம். சரி, வரப்பட்சத்தை கொண்டு வர முடியாது. ஓகே, அது நித்திய இல்லாத கொண்டு வரலாம். சுக இருக்கா மாதிரி வச்சுக்கலாம். இருக்கிறது அது இருக்கா மாதிரி வச்சுக்கலாம். ரஸ்வத்திய குணா, அது ரஸ்வத்தி சுத்தத்தால ரஸ்வத்தி குணம் வந்தா அப்ப இது ரெண்டு ரூபம் உண்டா? ஆமா ஆமா, விகல்பம். ஆமா, தூக்கு லுக் அடைஞ்சிட்டு லுக் அடைஞ்சா விட்டு அது மத்திய லட்சணம் பண்ணிக்க முடியாது. எதனாலன்னா நனுமதான் சத்திய லுபதா லுப்தா லுக்கு ஸ்லோ லுப் இது சொல்லி லோபம் வந்தால் அது திருப்பி மத்திய லட்சணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறதுனால இருக்கிறதுனால இது போன பண்ணிக்க முடியாது சூத்திரம். அது அர்த்தம் சொல்றது. அந்த சூத்திரம் அனித்தியமான சூத்திரம். அப்ப அனித்தியமான சூத்திரம் இருக்கு. அப்ப வராத பட்சம் உண்டு. வராத பட்சத்துல லுக்கான கொண்டு வந்துக்கலாம், பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இந்த சூ இருக்கவர் வச்சுக்கலாம். வச்சுட்டா சம்புத்தி பரமா இருக்கிறது குணம் வருது. லுக்குனா சம்புத்தி பரமால வராது சொல்லியிருந்தான். இப்ப கொண்டு வர முடியும்னா சம்புத்தி பலமா இருக்கு. அப்போ பிரஸ்வத்தி குணா சுத்தத்தினால அந்த ரசமான ஏ சுத்தேன் ஆகும். அப்ப இந்த லுக்கு வர பட்சத்துல சம்புத்தி இருக்கு, சம்புத்தி இல்ல, குணம் வரல, ஏ சுத்தி. ஏ சுத்தி நலமதாங்கத்திய நித்தியம் இருக்க சுத்த நித்தியம் வச்சுட்டா ஏ சுத்தி. நர்மதாங்கத்திய சூத்திரம் அனித்தியம் வச்சுட்டா ஏ சுதே. சரி, இது சரியா அடிய. அதேதான் அதுல என்ன விசேஷம் இருக்கும். டக்கார இருக்கு இருக்கும். திருத்தியாதிஷு பாஷித புஷ்கம் கும்பத் கிளாவஸ்ய அப்படின்னு சூத்திரம். திருத்தியாதிஷு பாஷித புஷ்கம் கும்பத் கிளாவஸ்ய கிளாவஸ்ய
காலவரோட இதுல பதத்துன்னு அர்த்தம். ஆமா மத்தேன காலவ மத்தேன இல்லையா? ஆறு மதத்துல இருக்கும். அப்ப அனித்தியம் இத்தியர்த்தா விகல்பம் அர்த்தம். அதுதான் விகல்பம். விகல்பம் அர்த்தம். பிரவೃತ್ತಿ நிமித்தைக்கே பாஷித பும்சகம் இகந்தம் தேவம் பூம்பத் பாதோ அச்சி. பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஐக்கியமா இருக்க பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஐக்கியமா இருக்கும். ஐக்கியம்னா ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். எதுக்குன்னா பாஷித பும்சகம். பாஷித பும்சகம்னா என்னன்னா புள்ளிங்கத்தில் நமுசலிங்கத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம். நமுசலிங்க அர்த்தம் புள்ளிங்கத்தில் சொல்லப்பட்ட புள்ளிங்கத்தில் சொல்லப்பட்ட சத்தம்னு அர்த்தம். இவ நமுசலிங்க அர்த்தத்தினால நமுசலிங்கத்தில் சொல்லப்பட்ட சத்தங்கள். புள்ளிங்கத்தில் இருக்கணும் சத்தம் நமுசலிங்கத்தில் சொல்லப்பட்ட சத்தமா இருக்கணும். அது பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஐக்கியம். ஐக்கியம்னா ரெண்டு சத்தமா இருக்கு. அந்த சத்தமானது புள்ளிங்கத்திலும் சரி நமுசலிங்கத்திலும் சரி பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஐக்கியமா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். பிரவೃತ್ತಿ நிமித்தம் நான் சாதாரண சொல்லலாம்னா அசாதாரணமான காரணம் வச்சுப்போம். அசாதாரணமான காரணம். இப்போ உதாரணம் சொல்றேன். கடா இருக்கு, பானை. கடம்னா பானை இருக்குல்ல, பானை எப்படி தெரியும் இது பானைன்றது? அது பிரவೃತ್ತಿ நிமித்தம் என்னன்னா அது பானைன்னு தெரிஞ்சு பானை தான் பானைன்னு சொல்லி காமிக்கும். இது கடம் இல்லை, இது கடம் தான் அப்படின்றத அந்த ஞானம் எப்போ வரும்னா கடத்துவதுனால வச்சுக்கோங்களேன். கடத்துவம் இருக்க ஜாதி அதே மாதிரி இருக்கிற அதுதான் அசாதாரணமான காரணம். அதான் பிரவೃತ್ತಿ நிமித்தம்னு அர்த்தம். ஒரு வஸ்துவுக்கு அந்த வஸ்துவுக்கு பிரவೃತ್ತಿ நிமித்தம் எதுன்னா அந்த வஸ்துனுடைய தன்மை அப்படியே வச்சுக்கலாம். இப்ப தனிப்பட்ட தன்மை இதுதான் கடத்துவம் சொல்லுறது. அதான் பிரவೃತ್ತಿ நிமித்தம். மாட்டுக்கு அந்த கழுத்துக்கு கீழே தொங்குறது தோல், அதுதான் மாட்டுக்கு அடையாளம். இல்ல அது கோத்துவம். கோல் எப்படின்னா கோத்துவம் இருக்கு பாருங்க. கோத்துவம் இது மாட்டுனால தெரியும். மாட்டுனாலதான் இது மாடு தெரியும். மாட்டு அதுதான் அசாதாரண பிரவೃತ್ತಿ நிமித்தம்ன்றது. அதான் அது ஈஸியா சொல்றது ஒரு வஸ்துவை அதுவாவே சொல்லி காட்டுறது. இதுதான் அதான் அப்படின்னு சொல்லி காட்டுறது. அந்த தன்மை இது கடம் படம் இல்லை அப்படின்னு தெரியுது. இது கடம்னு தெரிய ஞானமே எப்படி தெரியும்னா இது கடம் கடத்தினால்தான் தெரியும். இந்த கடம் ஞானம் கடத்தினால்தான் கடன் தெரியும் நம்மளுக்கு. படத்தினால இது கடன் தெரியாது. ஒரு படத்தை வச்சு கடன் சொல்ல முடியாது. நம்ம கடன் கடமே காரணம். கடம்ன்றதுக்கு காரணம் கடமே தானே காரணம். அதான் பிரவೃತ್ತಿ நிமித்தம். அந்த பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஒவ்வொரு வஸ்துக்கு அதே தான் இருக்கும். அந்த வஸ்துக்கு பிரவೃತ್ತಿ நிமித்தம் அதுவே தான் இருக்கும். அதான் பிரவೃತ್ತಿ நிமித்தம்னு அர்த்தம். அந்த பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஐக்கியமா இருக்கணும். ரெண்டு லிங்கத்துல எப்படி இருக்கணும்? புள்ளிங்கத்துல நமுசலிங்கத்தையும் பிரவೃತ್ತಿ நிமித்தம் ஒன்னா இருக்கணும். அது ஒன்னா இருக்கின்ற பட்சத்துல பாஷித பும்சகத்துவம் புள்ளிங்கத்தையும் சொல்லப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிளீபம் நமுசலிங்க சப்தம் இருக்க அதுவானது கும்பத்யார் புள்ளிங்கத்தை போல காரியங்கள் வரும். கும்பத்தை புள்ளிங்கத்தை போல இருக்கும். எப்போ தாதோ அசி தாதோ அசி ஆரம்பிச்சு விபக்தி இருக்க அது அச்சுபரமா இருந்தா மாத்திரம். சரி. பியாம்கெல்லாம் வராது. அப்போ ஆமா பிரவೃತ್ತಿ ஐக்கியம் இருக்கணும். பாஷித பும்சகத்துவமா இருக்கணும். அடிப்படை கீழ் சப்தத்துக்கு பூலிங்கத்தை போல வருது தாதோ அச்சிபரே சகாராதி அச்சுபரமத்தையும் பிரமா இருக்கும்போது சுத்தி சப்த நாமத்தையும் இருக்குமே. ஜாயதி அப்படி சொல்லலாம்.
ம் சுதி சப்தத்துக்கு சுதி சப்தம் சுஷ்டு தியாயதி சுதிஹி சொல்லலாம். சோபனா தீஹி சுதிஹி இப்படி வச்சுனாலும் சரி. நல்ல நல்ல தியாகமா இருக்கு. எது வச்சுட்டாலும் சுதி சப்தம் 3 லிங்கத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று தான். அது சுட்டு சோபனா தீகி சொன்னாலும் சோபனாலும் புத்தி சொன்னாலும் புத்தி ரூபா தான் 3 லிங்கத்தையும் அது மாற போறது இல்லை. அப்போ 3 நிமிஷத்துக்கு என்ன போறது பிரவൃத்தி நிமித்தம் ஐக்கியமான சுத்தி சப்தத்துக்கு இருக்கு. ஓகேவா? எப்படி சொன்னாலும் சுட்டு காயத்தி சொன்னாலும் சரி, சோபனா தீகி சொன்னாலும் சரி, சுதி சப்தம் பிரவൃத்தி நிமித்தம் எல்லா லிங்கத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது பிரவൃத்தி ஐக்கியம் இருக்கு. 3 லிங்கத்தை இருக்க போறது. அது பாக்கி புத்தகத்தும் இருக்கு. அவர்களுக்கு சுத்தி இருக்கிற அம்சலிங்கமா சொல்றோம். அதனால கும்பத் பாவமானது வந்துடுது. எப்போ தாபத்தை பரமா இருக்கு. அதுலயும் தாபத்துக்கு போயிட்டு அச்சு பரமாவும் இருக்கு. அப்போ அச்சு பரமா இருக்கின்ற இதுக்கு சுத்தி சப்தத்துக்கு கும்பத் பாவமானது இங்க வருது. கும்பத்துவம் வந்தா என்ன ஆயிடும்னா, இப்ப ஏற்கனவே சுத்தி சப்தத்துக்கு என்ன ஆச்சு, ரஸ்வம் வந்தது, நுமாகம் வந்தது. ரஸ்வம் வந்துச்சோம், நுமாகம் வந்துச்சோம். இங்க எதுக்கு ரஸ்வம் வந்து சுதி அந்த இதுக்காகவா? ரஸ்வம் நபும்சக பிராதிபதிகாந்தஸ்யாவா? பிராதிபதிகஸ்ய அது வரலாமே. அதனால சுதி நுமாகமும் வரலாம், இகந்தமாக நுமாகமும் வரலாம். அது ரெண்டு தடுத்துட்டு அபாவே அசக்தம் தாத்து பிரவா யோக இயங்க வாங்கோ இது இயங்காதேகம் இயக்கி இயங்காதேகம். அதான் இதாவதா வரும். சுதியா. ஆமா சுதியா. அப்ப கேட்டா சுதியா. சரி. அப்போ அந்த இன்னொரு ரூபம் வேற இருக்கு போல இருக்க. இப்போ இங்க கும்பத் பாவம் வரல வச்சுக்கோங்க. கும்பத் பாவம் வர இது பக்கத்துல வாழ நிகழ்ச்சி தானே தாவரம் இது. அது இல்லாத பட்சத்துல இங்க இந்த இடத்துல ஏன் வந்தது இடத்துல வர நினைடும் ரப்பம் வந்துடும். அடிச்சுட்டு ஏதோ இங்க எழுதுறேன். சரிங்களா? வரும். சரி. நபும்சகத்துக்கு அது இருக்கு. சுதி பிராதிபதிகம் ரஸ்வம் சுதி வரும். அப்போ சுதினா 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 சுதியா அப்படியா? சரி. சுதி சப்தம் இங்கே எல்லாத்தையும் அப்படிதான். அதே மாதிரி கிடையாது. சுதிபியாம் சுதிபிஹி அங்க வராது. அப்புறம் சதுர்த்தி ஏகாதசத்துல சுதியே சுதினே சதுர்த்தி ஏகாதசத்துல சுதியே சுதினே சுதினே சுதிபியாம் சுதிபியாம். அப்புறம் சுதியா சுதினா சுதியா சுதினா சதுர்த்தி ஏகாதசம் பஞ்சமி ஏகாதசம் பஞ்சமி ஏகாதசம் ஷஷ்டியும் அதேதான். சுதியா சுதினா சுதினோஹ சுதியோஹ
षष्ठी षष्ठी द्विवचनं सुदिनः सुदियः सुदिनोः सुदियोः சரி सुदिया सुदिना सुदिना எப்படி அடுத்து சுதினாம் சுதியாம் பகுவச்சனம் ஆமா ஷஷ்டி பகுவச்சனம் அடே அப்புறம் சப்தமி சுதியி சுதினி சுதியி நீல நகார நீ இருக்கும் சுதினி ஓகேவா இது எப்படி வருது அது அங்க சுதியி சுதினி ஆமா அதனால இல்ல நமாகமும் அப்பவும் இருக்கு சுதின் சுதினி இல்லாத பட்சத்தை சுதி சுதி சரி இயங்கு சரி சுதினோஹ சுதினோஹ சுதிஷு அங்க கிடையாது ஆமா அப்புறம் அது வந்து இணுக்கோ வழியா அது இது ஆதேச பிரத்யயம் இல்லையா இன்கோ ஆதேச பிரத்யயம் சுதிஷு சந்தேகம் இருக்கா இல்ல இதுல ஒண்ணும் இல்ல கிளியரா இருக்கு இப்போ மது மது கடைசியில பாத்துடலாமா அதுவே பாத்துடலாம் மது சப்தத்தை பார்த்து முடிச்சுறேன் இந்த மது சப்தத்துக்கு இருக்கு மது சப்தத்தை முப்பத்தாறு விகல்பம் கிடையாது வரும் இல்லையா மது சப்தத்துல இந்த கும்பத்தால ஆரம்பிச்சு கும்பத்வா விகல்பமானது கிடையாது அது மீது எல்லாம் பிரச்சனை கிடையாது இங்க தாலே சித்தியாதிஷு கும்பத்வா விகல்பம் உண்டா இல்லையா அதான் பாவம் நம்ம அதுல மது சப்தம் அது மீதெல்லாம் வந்துட போறது மது மதுனி மதுனினா அது வந்து வாரிணி மாதிரிதான் அதோட வேலை கிடையாது இந்த மது சப்தத்துக்கு மது மது சப்தம் இருக்க புள்ளிங்கிட்டே இருக்கு அது ஒரு புள்ளிங்கிட்டர் மது புள்ளிங்கத்தை சொல்லுது நெடுன்னு அர்த்தம் தேன்னு அர்த்தம் ஆமா அதே மதுன்ற அர்த்தமானது மது வசந்த ருத்து சொல்றேன் மதுஷ்ட மாத வசந்த ருத்து இருக்க அதுக்கும் சைத்திர மாதத்துக்கும் மது சப்தத்தை பிரயோகம் பண்றான் சரி அப்போ இந்த மது சப்தம் ரெண்டு இருக்கு புள்ளிங்கத்தில இருக்கு நவுசலிங்கத்தில இருக்கு பாஷ்ய பும்சகத்துவம் இருக்கு புள்ளிங்கிட்ட சொல்லப்பட்டதுனால பாஷ்ய பும்சகத்துவம் இருக்கு ஆனா பிரவೃತ್ತಿ வேற தேன் சொல்றது தேனாதான் தெரிஞ்சுக்க முடியும் தேனால அந்த மது சொல்ல முடியுமா தவிர வசந்த சொல்ல முடியாது இந்த வசந்த தேன் சொல்ல முடியாது இப்ப இந்த வசந்த ரிஷத்துக்கு மது சப்தம் புள்ளிங்கத்துல வசந்தத்திலே பிரவೃತ್ತಿ நிமித்தம் வசந்தத்தோட பிரவೃತ್ತಿ நிமித்தம் சரி மது தேன் சொல்றது தேனா தெரிஞ்சுக்க போறோம் மதுவாக தெரிஞ்சுக்க முடியும் அப்ப இந்த மது சப்தத்துக்கு புள்ளி சொல்லக்கூடிய சப்தம் வேற அர்த்தத்துக்கு பிரவೃತ್ತಿ நிமித்தம் நவசலிங்கத்துல புள்ளிகள் சொல்ல மது சப்தத்துக்கு பிரவೃತ್ತಿ நிமித்தம் வேற வேற இருக்கிறதுனால திரியாதிஷு புள்ளிங்க மாதிரி ரூபம் வராது கிடையாது அப்ப ரெண்டு ரூபம் வராது ஒரே ரூபம் நமுசலிங்கத்தை எப்படி சொல்றோம் வாரி சப்தம் சொல்றோமோ அதே மாதிரிதான் ரூபம் இப்ப இந்த சப்தம் சொன்ன மாதிரி புள்ளி சப்தம் சொன்ன மாதிரி ரூபம் கிடையாது
சரி. அப்போ இதுக்கு இயங்குவங்கெல்லாம் வராது. இத வெறும் அந்த நுமாகமம் மட்டும் இருக்கும். நுமாகம் அதான் வாரி சப்தம்லாம் எப்படி சொன்னமோ அதே மாதிரிதான். அடியே அதான் மது மதுனி மதுனி ஏ மதோ ஏ மதுனி மதுனாதாங்க. ஆமா மதுயா கிடையாது. மதுனா கிடையாது. மதுனாதான் ஒரு ரூபம் தான். மதுனா மதுபியாம் மதுபே மதுனே மதுபியாம் மதுபியா மதுனாக மதுபியாம் மதுபியா மதுனா மதுரோஹோ மதுனா மதுநாம் இல்லையா? ஆமா. ஷஷ்டி பகுவச்சனத்துல மதுநாம். ஆமா. அது ஏன் அந்த தீர்க்கம் எப்படியாது? இல்ல மதுநாம் இல்லையா? ஆம் மதுநாம். அங்க வந்து அங்க எங்க தீர்க்கம் எப்படி வருது? அது அரினா விவாகம் வந்து அது விவாகம் வந்து வாரினா நாமி நாமினால. சரி. ஆமா. சுருதத்தை நாளைக்கு பார்ப்போம். சரி சரி அடியா தாசன் அடியா சந்தேகத்தை கேட்கணும். இது இன்னைக்கு எல்லாம் கிளியரா இருக்கு இப்போதைக்கு. அப்படியே சரி.